வாலிய பையங்க, வாலிய பிள்ளைகளுக்கு மூட்டு வலி, ஜாயிண்ட்ஸு பெயின், வீக்கம், நடந்தா டக்கு டக்குன்னு சவுண்டு வேறு. ஏன்னா சத்து குறைவு. இந்த ஜங்க் ஃபுட்ஸு, ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றதுனால நிறைய பேர் வந்து ஹோட்டலில் அதிகமாக சாப்பிட்றாங்க. வாலிய பையங்களும் வாலிய பிள்ளைகளும் படித்து முடிச்சுட்டு கூட இப்போ ஊர்லேருந்து வராங்க வச்சுங்க, ஊரோ எந்த ஊரோ, மெட்ராஸோ சென்னையோ வெளியூரோ வெளி மாநிலமோ, அது வேறு விஷயம். என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறாங்க, சாப்பாடுகளில் வெளியே வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஆன்லைன்லேயோ இந்த ஜங்க் ஃபுட்ஸு, ஃப்ரைட் ரைஸு, அசைவ உணவுகள், மைதா சம்மந்தப்பட்ட உணவுகள், சத்தான ஆகாரங்கள் எடுப்பதில்லை. ருசிக்கு பசிக்கு சாப்பிட்றதில்ல, ருசிக்கு சாப்பிட்றது. ஏதாவது பார்க்க நல்லா கலராக இருந்துச்சு வச்சுங்க, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அதனால் என்ன செய்யுது, உடம்புல பலகீனமாகி மூட்டில் ஏற்படுது. கொஞ்சம் தூரம் நடந்தோன்னா வலிக்குது. பாருங்கள், எல்லா ஆஃபீஸ்லையுமே பெரிய பெரிய கம்பெனிகளில் பாருங்கள், வேலை பார்க்குற இடங்கள் லிஃப்ட் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த லிஃப்ட்டில் போயே கால் வந்து இப்போ லிஃப்ட்டு கரண்டில் வச்சுங்க, நடந்து போகிறோன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் போகணும்னா மூட்டு வலிக்குது. வாலிய பிள்ளைங்களும் வாலிய பையங்களும் அப்போ இது வந்து வயதான பிறகு, திருமணம் முடிந்த பிறகு கூட பிரச்சனையை உருவாக்கிடும். ஆனால் ஆரம்பத்திலேயே நல்ல சத்தான ஆகாரங்களை சாப்பிடணும். ஜங்க் ஃபுட்ஸு, ஃப்ரைட் ரைஸு கடைகளில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணி எண்ணெய் பலன் நிறுத்தணும். ஸ்வீட்ஸ், ஐஸ்கிரீம், சாக்கோ வந்து சம்மந்தப்பட்ட சாக்லேட் சம்மந்தப்பட்ட உணவுகளை நிறுத்தினா தான் நல்லது, உடம்புக்கு நல்லது, பலகீனம் ஏற்படாது. கவனம். டாக்டர் ஜான்சன், கொடம்பாக்கம்.